வணக்கங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் மண் சட்டி வறுவல். இது பார்த்திங்கன்னா மண் சட்டியில் சிக்கனோட காஞ்ச மிளகாய் வத்தல், கருவேப்பிலை இந்த மாதிரி கம்மியான பொருட்களை யூஸ் பண்ணி சீக்கிரமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி ப்ளே டு ஹார்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: நாட்டுக்கோழி 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 250 கிராம், வரமிளகாய் வெறும் அந்த தோல் மட்டுங்க, விதை இல்லாமல் 10 இல்லைனா 15, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா இல்லைனா கறி மசாலா 2 டீஸ்பூன், கறிவேப்பிலை, உப்பு, அப்புறம் தேவையான அளவு எண்ணெய். ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டியில் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு அது பொரியட்டோன்னு சின்ன வெங்காயம் சேர்த்தி அதை நல்லா வணக்குங்க. சின்ன வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் மிளகாய் வத்தல் அப்புறம் கருவேப்பிலை சேர்த்தி நல்லா வணக்கிடலாங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தி அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வணக்கிக்கலாம். இப்போது மஞ்சள் போட்டு கழுவின நாட்டுக்கோழியும் உப்பும் சேர்த்தி கலக்கி 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதில் இருக்க தண்ணியெலாம் வெளியே வந்திருக்கும். திரும்பவும் நல்லா கலக்கி சிக்கன் மசாலா இல்லைன்னா கறி மசாலா சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா போட்டு நல்லா கலக்கி 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. திரும்பவும் ஓப்பன் பண்ணி தண்ணி சிக்கன் முக்கால்வாசி முழுகிற அளவு ஊற்றி திரும்பவும் ஒரு 15 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டி சிக்கன் நல்லா வெந்திருக்குங்க. அந்த டைமில் கருவேப்பிலை கொஞ்சமாக தூவி அடுப்பை ஆஃப் பண்ணி நீங்கள் பரிமாறிக்கலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் மண் சட்டி வறுவல் ரெடி.